ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்குரிய சகல காரியங்களிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஏசாயா 40:31 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று வேத வசனமாக தெளிவாக சொல்லிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அநேக நேரங்களில் நாம சில காரியங்களை சீக்கிரம் செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசரமாக செய்வோம். ஆனால் அதில் ஒரு தளர்வையோ அதில் ஒரு டிலேவோ கொஞ்சம் தாமதத்தை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம சோர்வடையவங்க. இங்கே வேதவசனம் அழகாக சொல்லுது, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும்போது ஒரு புது பலன் அடைகிறோம், கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புகிறோம் என்று வேதவசனம் சொல்றப்ப, நீங்க இதுவரைக்கும் செய்த காரியங்கள்ல கொஞ்சம் மாறுபட்டு இந்த வாரத்துல ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, உமக்கு காத்திருந்த இந்த காரியத்தை செய்யறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து அவருக்காக காத்திருந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு நீங்க செய்கிற காரியத்துல ஒரு பலனை தருவார். அந்த காரியத்துல கர்த்தர் கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புகிற ஒரு புது கிருபை உங்களுக்கு தந்து வழி நடத்துவாங்க. தொடர்ந்து அவர் மேலே விசுவாசத்தோடு நீங்கள் காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.